Taste the Daily. Taste the Daily. யார் ஏற்கனவே நான் சொல்லிவிட்டேன். உதயகுமாருக்கெல்லாம் நான் எந்த நேரத்திலும் பதில் சொல்ல தேவையில்லை. அதான் சொல்லல, அவர் என்ன பேசினாலும் பேசிட்டு போட்டோம், அதை மக்கள் கவனித்துக் கொள்வார். யார் அவர்கிட்டதே கேட்கணும். எது இல்லை இல்லைங்க, அவர் பேசுகிற மொழியெல்லாம் எந்த மாதிரியான மொழிகள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும்ல. அப்புறம் அதுக்கு நான் பதில் சொல்லணும். கொங்கு மண்டலத்தில் வந்திருக்கீங்க, அதற்கு ஒரு செங்கோட்டைன்றதுதான் சொல்ல ஊடகங்களை செய்து வந்திருக்கு. எப்படி பார்க்குறீங்க அவரை சந்திக்கிறதுக்கு நான் வாய்ப்புகள்? கொங்கு மண்டலத்தில் இருப்பதெல்லாம் கொங்கு நாட்டு தங்கங்கள் என்று என்னுடைய நீண்ட நாளாக கனவு. அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தில் புரட்சித் தலைவர் கட்சி நிறுவிய காலத்திலிருந்து இன்று வரை கழகத்திற்காக குரல் கொடுத்து கொண்டிருப்பவர் உங்கள் அனைவருக்கும் தெரியும். நீண்டகால கட்சிக்காக பல நிலைகளில் நானும் அவரும் இணைந்து பணியாற்றியிருக்கிறோம். அந்த வகையில் எதையும் எதிர்பார்க்காமல் கட்சிக்கு உழைக்கக்கூடிய ஒரு உன்னத தொண்டராகத்தான் இன்றைக்கு இருக்கிறார். ஏற்கனவே திரு செங்கோட்டையன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, கட்சி ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்காங்க. கட்சி ஒருங்கிணைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதாக செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு. இப்போ அவர் ஒதுக்கி வைக்கப்படுறதா ஒரு தகவல். இப்போ கட்சி இணைக்கிறதுக்கான நடவடிக்கைகள் ஏதாவது ஈடுபட்டிருக்காங்க? கட்சி இணைய வேண்டும் என்று அனைவருடைய கருத்தாகவும் இருக்கிறது. இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய புரட்சித் தலைவர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய விசுவாசம் மிக்க தொண்டர்கள் அனைவரும் கட்சி இணைய வேண்டும் என்று தான் நினைக்கிறார்கள். தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து மக்களும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவி மாண்புமிகு அம்மாவில் இந்த நாட்டுக்கு செய்த சேவை, ஆட்சியில் இருக்கின்ற போது ஏழை எளிய மக்களுக்கு தந்த நலத்திட்டங்கள், இவைகளெல்லாம் எண்ணி மீண்டும் கட்சி இணைந்தால்தான் ஆட்சிக்கு வர முடியும் என்ற சூழல் உருவாகி இருக்குது என்பதனை அவர்கள் எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த வெளிப்பாடு தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகளை பெற தவறிவிட்டார்கள். உங்களுக்கு தெரியும், 7 தொகுதிகளில் டெபாசிட் தொகை இழக்கப்பட்டிருக்கிறது. 13 தொகுதிகளில் 3ஆம் இடம் சென்றிருக்கிறார்கள். கன்னியாகுமரி நடந்தது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் எங்களுக்கு வாக்களிப்பார் என்று அங்கிருந்து கருத்துக்கள் சொல்லப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் நடந்த ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகளில் 95,000 வாக்குகள் வெற்றி பெற்ற காங்கிரஸ் உறுப்பினர் பெற்றிருக்கிறார். அதிமுக என்று சொல்லிக் கொண்டிருப்பவர் வெறும் 5,000 வாக்குகள் பெற்றிருக்கிறார். இதிலிருந்து மக்களுடைய ஆதரவு யாருக்கு இருக்குது என்பது தெளிவாக தெரியும். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களின் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்று புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து இன்று வரை இருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய விசுவாசமிக்க தொண்டர்கள் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள், மக்களும் எங்கள் பக்கம்தான் எங்களுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நிரூபிப்பதற்குத்தான் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியில் நான் போட்டியிடுகின்ற ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது. அந்த தொகுதியில் உங்களுக்கெல்லாம் தெரியும், யாரெல்லாம் எப்படியெல்லாம் என்னை தோற்கடிப்பதற்கு என்னென்ன சதி சூழல் இதெல்லாம் உருவாக்கினார்கள் என்பதெல்லாம் தெரியும். இவைகளெல்லாம் மீறி சுயேட்சை சின்னம் 22வது சின்னம் 2வது மிஷின் பதிவான வாக்குகள் 10 லட்சம் வாக்குகள், அதில் 3,42,000 வாக்குகளை மக்கள் எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். பதிவான வாக்குகளில் 33% எனக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதிலிருந்து மக்களும் தொண்டர்களும் எங்கள் பக்கம்தான் இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் நிரூபித்திருக்கிறோம். அவர்கள் இன்றைக்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தல் கூட போட்டியிட முடியாத ஒரு பய உணர்வோடு இருக்கிறார். எதற்கு அந்த பயம்? நாங்கள் சொல்லுகிறோம், பிரிந்து கிடக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய சக்தியில் அனைவரும் ஒன்றிணைந்தால்தான் வெற்றி பெற முடியும் என்பதுதான் உண்மையான தத்துவமான கருத்து என்பதை தெரிவித்துள்ளோம். இப்படி ஒரு மூத்த தலைவர்களும்
அதே போல கட்சி விசுவாசம் அவர்கள் ஒதுக்கி வைக்கிறதுக்கான காரணம் யாருடைய கட்டுப்பாடுல இருக்கு? யார் எது ஒரு மூத்த தலைவர்களும் சரி, அதே போல பல்வேறு அந்த தலைமை தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஒதுக்கப்பட்டவர்கள் தான் இந்த கருத்தை சொல்ல வேண்டும். இல்லை 24 புயல் 4 ஏற்பட்ட பல்வேறு மாநிலங்களுக்கு புயல் பேரிடர் நிதி வந்து மத்திய அரசு ஒதுக்கியிருக்கு. ஆனால் தமிழகத்துக்கு பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் மத்திய அரசு ஒரு அளவுகோல் இருக்கிறது. பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு எம்மாதிரியான அளவுகோல், பாதிக்கப்பட்டவருக்கு எம்மாதிரியான நிவாரணத் தொகைகள் வழங்க வேண்டும் என்று மத்திய அரசினுடைய அளவுகோல் இருக்கிறது. அந்த அளவுகோலின்படி பாதிக்கப்பட்ட எந்த மாநிலமாக இருந்தாலும் பாரதிய ஜனதா கட்சி நிதி ஒதுக்கப்பட்டது. தமிழகத்துக்கு இந்த முறை ஒதுக்கலையே, இன்னைக்கு ஒதுக்கி இருக்காங்க, தமிழ்நாடு மட்டும் புறக்கணிக்கப்பட்டது. பொதுவாக இருந்து பாருங்கள். மத்திய அமைச்சருடைய தர்மேந்திர பிரதானுடைய கருத்தை எப்படி பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே இது குறித்து பதிலளித்து விட்டேன். புரட்சித் தலைவர் பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மொழிக் கொள்கை இருமொழிக் கொள்கை தான் என்று சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி டெல்லி பட்டணத்துக்கு அனுப்பியிருக்கிறார்கள். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இருமொழிக் கொள்கை தான் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். Taste Daily. Taste the Daily. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.